வேற வழியே இல்லையே இப்போ கங்கா, யமுனாவுக்கு. சாரதாம்மா போட்ட கண்டிஷன் அப்படி, ஒண்ணு காவேரிக்கு வீட வித்துக்கோங்க. இல்லைன்னா வந்து வீடு பூட்டியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் ரொம்பவே பொறுமையா பேசி பார்த்தாங்க. கங்கா, யமுனா வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க. காவேரிக்கு வீட்ட விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கோவத்துல நம்ம பாட்டி, அப்புறம் சாரதாம்மா 2 பேருமே வந்து கங்கா, யமுனாவ வந்து புடிச்சு திட்டுனாங்க நல்லாவே. நர்மதாவ பாருங்கடி, நர்மதா கூட வந்து சரின்னு தான் சொல்லுவா காவேரிக்கு விக்கிறதுக்கு. ஏன்னா, அந்த வீட்ல உங்களுடைய அப்பா ஞாபகம் அவ்வளோ இருக்குது. என்ன நாள பின்ன உங்களோட பிள்ளைங்க பிறந்தாலும் நீங்க போயிட்டு இதான் தாத்தா வீடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். நானும் அந்த வீட்ல போயிட்டு ரொம்பவே உரிமையோட இருப்பேன். காவேரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க வேற யாருக்கும் அந்த வீட்ட வித்தா, அது அவ்வளோதான். நம்ம கைய விட்டு போனது போனது தான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியுமே ரொம்பவே பிடிவாதம் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இன்னுமே நம்ம சாரதாம்மா கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு, உங்க 2 பேருக்கு தான் இப்போ பணம் தேவை. காவேரிக்கு பணம் தேவை இல்ல. எனக்குமே இந்த வீட்ட விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளியளவு கூட விருப்பமே இல்ல. அந்த வீட்டு மேல உங்கள விட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. அதனால நான் சொல்றத கேட்டுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்து சொல்லவுமே, இங்க கங்கா, யமுனா வந்து பார்த்தீங்கன்னா, வாயடைச்சு போயிர்றாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து எதுவுமே பேச வந்து முடியல. ஏன்னா பணத்துக்காக தானே வந்து வீடையே விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டாங்க. விஜய் கூட நம்ம சாரதாம்மா, பாட்டி, காவேரியும், அப்புறம் நம்ம நிவின் கூட கங்கா, யமுனா 2 பேருமே வராங்க. எல்லாருமே ரொம்பவே ஜாலியா வந்து பேசிக்கிட்டே வராங்க. கொடைக்கானல்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. சாரதாம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச, பாட்டியம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எங்கேயோ அவன் வேலை பார்க்குற இடத்துல இதனால ஆயிருந்துச்சுன்னா, அவன் எப்போனாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷயம் தெரியாமல் காத்துட்ருப்போம். ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடியே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சே, அதை தான் எங்களால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபீல் பண்ணி பேசிட்டு வரதை பார்த்தா காவேரி வந்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அப்புறம் வேற ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம கங்காவுக்கு பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரியே இருக்குது. அதை பார்த்து நம்ம நிவின் இருந்துக்கிட்டு, "காரை நிப்பாட்டி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து வெளியே காற்று வாங்குங்க, கொஞ்சம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம யமுனா இருந்துக்கிட்டு, "என்னக்கா என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலடி. நான் சாப்பிட்டேன்ல, ட்ராவல் டைம் சாப்பிட்டனால எனக்கு வந்து சேராது. நான் வேற நீ கொடுத்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். அதான் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே யமுனா வந்து பதற ஆரம்பிச்சுறாங்க. "அக்கா தெரியாதுக்கா, சாரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு, இதனால என்னடி பரவாயில்ல." அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் நம்ம குமரன் வந்து கால் பண்ணுற மாதிரியும் நிவின் வந்து பேசுகிறாங்க. "அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட ஒய்ஃபை நான் ரொம்பவே சேஃபாக கொண்டுட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டு, "யாருங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்கள் மாமா தான். உங்கள் அக்கா மேலே உங்கள் மாமாவுக்கு அவ்வளோ பாசம். குமரன் வந்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கங்கா என்ன பண்ணுறா? சாப்பிட்டாளா? செஞ்சுட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டு, அப்போது மாமா கூட இப்போ வரைக்கும் நீங்கள் கான்டாக்டில் தான் இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இது என்ன கேள்வி? எனக்கும் அவருக்கு என்ன சண்டையா? அவர் என்கிட்ட டெய்லியும் கால் பண்ணி பேசுவார். சீக்கிரமே அவர் அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அது வரைக்கும் நீ தான் உன் அக்காவை நல்லா பார்த்துக்கணும். சரியா? அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கங்கா, யமுனா பார்த்தீங்கன்னா, வீட்ட பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பணத்துக்காக தானே அங்கே வந்து அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. சீக்கிரமே வீட வித்து பணம் வந்து உடனே வந்து அவர வர சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்றாங்க. ஆமாக்கா, மாமாவையும் வர சொல்லிறணும். அதே மாரி நிவினுக்குமே பிஸ்னஸ்க்கு வந்து நான் வந்து பணத்த குடுத்து அவருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுமே நிவின் கோவப்படுறாரு. "இங்க பாரு யமுனா, இத பத்தி நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ குடுத்து தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன ஏதோ நீ பணம் குடுக்கறதுக்காக தான் நான் உன் பின்னாடி இப்படி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் நெனச்சிட்டு இருக்கிறியா? அப்படிலாம் நெனைக்காத. சரியா? ஏன்னா விஜய் தான் வந்து என்ன வர சொன்னாரு. ஒரே கார்ல எல்லாருமே போறதுக்கு வசதியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் கூப்பிட்டதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். மத்தபடி எதுவுமே இல்ல." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே அப்படியே யமுனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரீச் ஆயிட்டாங்க வீட்டுக்கு. சாரதாம்மா கங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னடி என்ன ஆச்சு? காலு எதுவும் வலிக்குதா? கொஞ்சம் நீட்டிக்கோ. கார்ல ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணது அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கங்கா கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. நம்ம காவேரி கிட்டேயுமே விசாரிக்கிறாங்க. கங்கா வந்து கால் ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. "காலை வேணா நான் பிடிச்சி விடுறேன். கொஞ்சம் காலை நீட்டிக்கோ." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். காவேரி இருந்தவிட கொஞ்சம் டயர்டாக இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடி, எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டி, சாரதாம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. சந்தானம்
படத்துக்கிட்ட போயிட்டு அவங்க பேசுகிறதும் செய்கிறதும் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இந்த வீட்டில் என்னெல்லாம் மெமரிஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி. அப்புறம் வந்து நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு, "தம்பி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்களா? எதனாலும் செஞ்சு தரவா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "அத்தை நீங்களே இப்போ தானே வந்தீங்க. இதே இவ்வளோ நேரம் கிச்சனில் இருந்த மாதிரி வந்து கேட்குறீங்களே. நாங்கள் போயிட்டு எதுனாலும் வாங்கிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின், விஜய் வந்து வெளியே கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் பாண்டிங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்க கங்கா, யமுனா வந்து காவேரி கிட்ட வந்து சரியா முகம் கொடுத்தே பேச மாட்றாங்க. காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு பேசினாலுமே வந்து கங்கா வந்து முகத்த திருப்பிக்கிறாங்க. "ஏன்க்கா என்னாச்சு? இன்னுமே என் மேல கோவமா இருக்கிறீங்களா?" "அப்படி என்னக்கா நான் பண்ணிட்டேன்? எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த வீட்டை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க யமுனா, கங்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, காவேரி முகத்துல அடிச்ச மாரி தான் பேசுறாங்க. "சும்மா உன்னோட நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத. அம்மா சொன்ன அந்த காரணத்துக்காக மட்டும் தான் நாங்க வந்து இப்போ வீட உங்ககிட்ட விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். மற்றபடி எதுவுமே இல்லை. நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டுலாம் உனக்கு வந்து கொடுக்கல." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "பரவாயில்லக்கா, இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வெளியே போயிட்டு வந்த நம்ம நிவின், விஜய் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. சந்தானம் ஞாபகம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் இருந்திருந்தா எங்கள் லைஃப்பில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்போம். ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையில் எங்களுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அந்த பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன்தான் அவர் போகிறதுக்கு முழு காரணம்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து செம கடுப்பாகுறாரு. அந்த பசுபதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு. இன்னுமே அவன் திருந்தலை. இவ்வளோ தூரம் அவன் நம்ம கையில் அடி வாங்கியும் அசிங்கப்பட்டுமே வந்து அவன் இன்னுமே வந்து காவேரியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நம்ம காவேரி பாட்டி இருந்துக்கிட்டு, "அம்மா எதுக்காகம்மா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்காகம்மா தேவையில்லாமல் அந்த கேடு கட்டவன் அந்த பசுபதியை பற்றி பேசுகிறான். அவெல்லாம் ஒரு ஆளா? இதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம விஷயத்திலே தலையிட மாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி மட்டும் நினச்சிடக்கூடாது காவேரி. அவன் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருப்பான் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு. அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் சரியான பச்சோந்தேடி. அவன் சரியான நம்பிக்கை துரோகி. கூட இருந்துகிட்டே வந்து எவ்வளோ பெரிய குழியை பறிச்சுட்டான் நம்ம குடும்பத்துக்கு. அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மாவை வந்து எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. நம்ம விஜய், காவேரியோட சீன் ரொம்பவே அழகா இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த வீடு என் கைய விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேங்க. என்கிட்டயே என்னோட வீடு வந்து திரும்ப வரப்போகுது. நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்குதுங்க. இந்த வீடுல அவ்வளோ ஒரு எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என் அப்பா முக்கியமா அந்த வீட்ல இப்போ வரைக்குமே இருக்க தான் செய்றாருன்னு சொல்லிட்டு நான் முழு மனசோட நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம விஜயுமே காவேரி கிட்ட, "இங்க பாரு காவேரி, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து நல்லதாவே தான் நடக்கும். எனக்கு தெரியும். உன் லைஃப்ல நீ நிறையாவே கஷ்டப்பட்டுட்ட. இனி வந்து உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான். அத தாண்டி எதுவுமே வந்து இருக்காது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம விஜய், நம்ம காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் பேசிட்டு அப்படியே தூங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்அப் ஆயிட்டு இங்கே நம்ம விஜய வந்து நம்ம காவேரி வந்து, இங்கே பக்கத்தில வந்து ஒரு இடம் இருக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அங்கே நம்ம போயிட்டு வரலாமா? போட் ரைட்லாம் போலாம். சூப்பரா இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம விஜய், காவேரி வந்து கிளம்புறாங்க. ரொம்பவே சந்தோஷமா. இங்க கூடவே நம்ம பாட்டி, சாரதாம்மா எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஆனா, சாரதாம்மா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நாங்க வந்து வீட்லயே இருக்கிறோம்." அப்படின்னு வந்து சொல்லிர்றாங்க. அ ரொம்பவே சந்தோஷமா விஜய், காவேரி வந்து இருக்கிறாங்க. இத பார்த்த கங்கா, யமுனாவுக்கு ரொம்பவே காண்டாகுது. நெனச்ச விஷயத்த வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ இவ்ளோ சந்தோஷத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட சந்தானத்தெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போறாங்க, நல்லா பேசிட்டு. அ போக போற நேரத்தில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்ச மாரி தான் அந்த லேடி வந்து நிக்கிறாங்க. சந்தானம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. யாருமே வந்து இந்த லேடி சொல்றத வந்து நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே வந்து திட்டுறாங்க. சாரதாம்மாலாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த லேடி இருந்துக்கிட்டு இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு, சந்தானத்த கூட எடுத்த ஃபோட்டோ,
ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே சாரதாம் அப்படியே ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களை மீறி வந்து நீங்கள் இந்த வீட்டை வந்து விற்க முடியாது, இந்த வீட்டில் நாங்கள் இருக்க போகிறோம், ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதாம்மா, இங்கே பாரு, எங்கே வந்துட்டு என்னடி பேசிகிட்டு இருக்கிற, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீ என்ன வேணாலும் பேசலாம், அதை நாங்கள் பார்த்துட்ருப்போம், ஏதோ ஒரு ஃபோட்டோவை காமிச்சா நாங்கள் நம்பிடுவோமா, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஃபோட்டோ வந்து சும்மா எடிட் பண்ணி என்ன வேணாலுமே வந்து இது பண்ணுறாங்க, என்ன நீ சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் எப்படி நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே வந்து நம்ம விஜய் காவேரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. நீங்கள் நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு போலீஸ்க்கு சொல்லுங்கள், போலீஸ் வந்தால் தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு பிறக்கும், இல்லைன்னா வந்து கண்டவங்களாம் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க, பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. போலீஸுமே வந்து பேசுகிறாங்க. இந்த லேடி போலீஸ்கிட்டேயுமே ரொம்பவே கதறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து எனக்கும் புருஷன் தான். இந்த வீட்டில் எனக்குமே சட்டப்படி வந்து பங்கு இருக்குதுல்ல என் பிள்ளைங்களுக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், எதனால ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இது இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை வச்சுலாம் எங்களால் வந்து எதுவும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்களே, அவர் இறந்தப்போவாச்சும் அவங்க வந்திருக்கணும்ல, அப்போது வந்திருந்தா வந்து கொஞ்சமாச்சும் எங்களால் நம்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி வந்து எதுவுமே எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வரையுமே அவர் டைரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு இருக்குது. அந்த டைரியில் கூட இவங்கள பற்றி எதுவுமே வந்து அவர் வந்து எழுதி வைக்கல. எங்களால் எப்படி இவங்க சொல்கிறத நம்ப முடியும்? ஏதோ வந்து இவங்க பிளான் பண்ணி வந்திருக்குறாங்க, பணம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த லேடிக்கு என்ன இது பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. அப்படியே வந்து இதாயிடுறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து நிற்கிறாரு. பசுபதியை பார்த்ததுமே இங்கே விஜய் காவேரி பயங்கர கோவப்படுறாங்க. டேய், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வரல, இதோ இந்த நிற்கிறாளே என் தங்கச்சி, என் தங்கச்சிக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த லேடி இருந்துக்கிட்டு பசுபதிக்கிட்ட அழுகுறாங்க. அண்ணே, நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களை எப்படி நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல, இப்போவாச்சும் நீங்கள் வந்தீங்களே பாருங்கண்ணே, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் தானே வந்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இவங்கெல்லாம் வந்து நான் சந்தான ஒய்ஃப்னு சொன்னால் நம்ப மாட்றாங்க, ஏதோ வந்து நான் பணம் பறிக்க வந்த ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் தான் போலீஸ்காரங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் தான் வந்துட்டேன்லம்மா, இனி எதுக்கு நீ வந்து கவலைப்படுற, கண்கலக்காத அண்ணன் இருக்கையில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்களும் வந்து சந்தானத்தோட ஒய்ஃப் தான், இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிடறாங்க. ரொம்பவே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இப்போ பசுபதி மேலே தான் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருது. இது எல்லாமே பசுபதியோட பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கெஸ் பண்ணுறாரு. சீக்கிரமே நம்ம விஜய் உண்மையை கண்டுபிடிச்சி பொய் சொல்லி வந்த குடும்பத்தை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.